ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன பண்றீங்க? எல்லாரும் படிக்கிறீங்களா? நான் புக் எடுத்து 2-3 நாள் ஆகுது. ஃபுல்லாக ஜுரம். ஸோ சுத்தமாகவே படிக்கலை. அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பேசி ரொம்ப நாள் ஆகுதே, சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். மற்றவங்களாம் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்லாம் எப்படி இருக்குது? கிளைமேட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஜுரம், கோல்டு அது இது நிறையவே இருக்குது. ஸோ டேக் கேர். முன்னாடியே எல்லாரும் கஷாயம் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு குடிங்க. ரசம் அந்த மாதிரிலாம் வச்சு குடிங்க, சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கூலான ஐட்டம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. நான்வெஜ்ஜஸ் இந்த அளவுக்கு எடுக்காதீங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது நமக்கு அவங்ககிட்ட இருந்து கிருமி வந்து அதிகமாக தொத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜஸ் அந்த அளவுக்கு சாப்பிடாதீங்க. காய்கறி நிறையாவே சாப்பிடுங்க. அதுலேயும் நீர்க்காயின்னு சொல்கிற சுரக்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. பூஷ்டிக்காயின்றது கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எல்லாருமே. இம்யூனிட்டின்றது ரொம்பவே இதுவாக தேவைப்படுது நம்ம எல்லாருக்கும். ஓகே, எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஷெடியூல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குங்க, எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்குலாம்? படிக்க முடியுதா என்ன ஏதுன்னுட்டு. டைம் இருக்கும்போதே ஹெல்த் நல்லா இருக்கும்போதே படிச்சிருங்க. நான் 2 நாளில் கற்றுக்கிட்டது தான். சரி நாளைக்கு படிச்சுக்கலான்னு சொல்லி இது பண்ணால் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த சுச்சுவேஷன் வேணாலும் வரலாம். நமக்குன்னு ப்ராப்ளம்ஸ் வந்து இது வராதுன்றது கிடையவே கிடையாது. நமக்குன்னு ப்ராப்ளம்ஸ் லைனாக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 1 by 1 வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஜுரம் அந்த மாதிரி ஃபீவர் அந்த இதுக்கு ஹெல்த் நல்லா இருந்தாலே நமக்கு பாதி தான் நம்ம இது பண்ணிடலாம், சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கே படிச்சிருங்க ஹெல்த் நல்லா இருக்கும்போதே. ஏன்னா நாளைக்கு காலையில் கோல்டாக எழுந்திரிக்கலாம். ஏன்னா எனக்குலாம் அப்படி தான் இருந்துச்சு. எந்திரிக்கும் போது தான் தெரியுது ஜுரம், ஃபீவர் இது எல்லாமே நமக்கு எந்திரிக்கும் போது தான் தெரியுது. ஸோ நல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. டைம் கிடைக்கும் போதே படிச்சிருங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்குது. எக்ஸாமுக்கு வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் முடிக்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நமக்கு இதுவே கிடையாது. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இல்லை தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டு. ஓகேவா? தலையெழுத்துன்றது ஒன்று கிடையவே கிடையாது. விதின்றது ஒன்று கிடையவே கிடையாது. விதிங்கிறது நாமளே எழுதிக்கிறது தான் நமக்கு. சரியா? விதின்றது நம்ம எழுத முடியலையோ, நம்மளால எப்போ அதை எழுத முடியலையோ அப்போதான் அது தலை விதியாக மாறுது. சரியா? விதிங்கிறது நமக்கு நாமளே எழுதிக்கிறது ஒண்ணுதான். இப்ப நீங்க எழுதல, சும்மா இருக்கு அப்படின்னா அது தலை விதியா மாறிடும். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஐயோ தலை விதி என்னடா இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு முடியும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ உங்க விதி உங்க கையில தான் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. படிக்க ஆரம்பிங்க. ஓடிக்கிட்டே இருங்க. ஓடுறதுக்கான வயசு இதுதான். அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். போய் வேலையில உட்காந்துட்டு பொறுமையா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ வேலையை கண்டிப்பாக வாங்கியே ஆகணுன்ற வேலை இருக்கு. அது இல்லாமல் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஓடிட்டே இருங்க. அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரியா? படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்க படிக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.